அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. பாதுகாப்பு அரண். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், உனது அருட்கொடைகள் நீங்குவதை விட்டும், உனது பாதுகாப்பு மாறிவிடுவதை விட்டும், உனது சோதனைகள் திடீரென வருவதை விட்டும், உனது அனைத்து கோபங்களை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் என்று பிரார்த்தித்தார்கள். இந்த செய்தி அபூ தாவூத் என்ற நூலிலே 1545 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேதமறை குர்ஆன் அடியார்கள் பாதுகாப்பான வாழ்வியல் வழங்கப்படுவதை குறித்து எண்ணற்ற வரலாறுகளை படிப்பினையாக நமக்கு எடுத்துச் சொல்கிறது. இந்த அடிப்படையிலே குகைக்குள் தஞ்சம் புகுந்த இளைஞர்கள், எங்களுடைய இரட்சகனே, நீ உன்னிடமிருந்து எங்களுக்கு அருள் மழை பொழிவாயாக, அருள் புரிவாயாக, நீ எங்களுக்கு எங்கள் காரியத்தை பயனுள்ளதாக சீர்திருத்தி தருவாயாக என்று பிரார்த்தித்தார்கள் என்கின்ற இந்த செய்தி சூரத்துல் கஹஃப் என்கின்ற அந்த அத்தியாயத்தில் வருகின்ற வரலாற்றின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டு கொடுங்கோன்மை புரிந்த மன்னரிடத்தில் இருந்து அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கினான். அவர்கள் தங்கள் குகையில் 300 வருடங்களுடன் மேலும் 9 வருடங்கள் அதிகமாக்கி 309 வருடங்கள் தங்கினார்கள். இந்த வரலாற்றை குர்ஆன் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இன்றைய உலகமும் உலகத்தில் வாழுகின்ற மக்களும் பாதுகாப்புக்காக ஏங்குவதை போன்று, தண்ணீருக்காக தவிப்பதை போன்று பரிதவித்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகளையெல்லாம் நாம் அடிப்படையாக வைத்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நிதர்சனமாக பாதுகாப்பு என்பது படைத்த இரட்சகனுடைய மகத்தான அருட்கொடைகளில் ஒன்று. இதை இன்னும் தெளிவான முறையிலே உணர வேண்டிய கடமைக்கு நாம் ஆட்படுத்தப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ், இந்த பகுதியை, இந்த ஊரை பாதுகாப்பு மையமாக ஆக்குவாயாக, இவ்வூரில் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பியோருக்கு கனிவர்க்கங்களை வழங்குவாயாக என்று பிரார்த்தி தந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் 2 சூரத்துல் பக்ரா வசனம் 126 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. புனித மக்கா நகரத்தை பாதுகாப்பு மையமாக அமையப்பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்திருக்கிறார்கள். அந்த நகரத்தில் வாழும் மக்களுக்கு கனிவர்க்கங்களை வழங்குமாறு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்திருக்கிறார்கள். இதிலிருந்து மனித வாழ்வுக்கு பாதுகாப்பான சூழல், அரண், அதனுடைய அவசியத்தை வேதமறை குர்ஆன் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தனது வீட்டில் பாதுகாப்பாக இருந்த நிலையிலும் தனது உடல் ஆரோக்கியத்துடனும் இருந்த மனிதர் அந்த ஆரோக்கியமான பாதுகாப்பான நிலையிலும் அன்றைய நாளுக்கு போதுமான உணவை பெற்றிருந்த நிலையிலும்
யார் ஒரு காலை பொழுதை அடைகிறாரோ அவர் உலகையே பெற்றவரை போன்றவராவார் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி சலமா இப்னு உபைதுல்லா இப்னு மெஹ்சனில் ஹதரமியி அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட அந்த செய்தியையும் நாம் பார்க்கிறோம். பாதுகாப்பாக அச்சமற்ற சூழலில் வாழ வைத்ததற்காக வேண்டி அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்பதெல்லாம் நாம் அவனுக்கு அதே நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற இதே ஒரு நிலைப்பாட்டைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.